ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. அதாவது இது வரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்திருக்கார். இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போகிறார், ரிஷபராசிக்கு போகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 14/5/2024 14/6/2024 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 32 நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சமடைந்து ஒரு 30 நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிர பகவானோட இடம். அந்த சுக்கிர பகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் ஒரு 32 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் 14/5/2024 23/5/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திர காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 24/5/2024 6/6/2024 வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 7/6/2024 14/6/2024 வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன், பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது. இந்த சூரிய பகவான் தான் மெயின். இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு. அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்கறது. பூமியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பாள். சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க. சில பேர் நிறைய ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க. சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க. இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த 32 நாட்கள், அதாவது 14/5/2024 14/6/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதுரிமை துலாம் ராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி. லாபாதிபதி அப்படிங்கும்போதே எப்போவுமே லாபம் அப்படின்னாலே நம்மளோட ஆசை, அபிலாஷை இதெல்லாம் தீர்த்துக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வகையில் இந்த லாபாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட குழப்பத்தை குடும்பத்தில் கொடுத்தார். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக, இல்லைன்னா வாழ்க்கை துணை மூலமாக, இல்லை நண்பர்கள் மூலமாக ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு சமாளித்து ஏன்னா சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியாமல் போயிடும். அந்த வகையில் சமாளித்து வந்துட்டீங்க. அந்த வகையில் இந்த களத்திரஸ்தானத்தில் உச்சமடைந்த சூரிய பகவான் இப்போ அஷ்டம ராசியான 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. துர்ஸ்தானம்ங்கிறது ரொம்ப ஏன்னா 6, 8, 12 துர்ஸ்தானம். அந்த வகையில் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வம்பு வழக்குகள், அவமானங்கள், அது இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டால் போதும். அதெல்லாம் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க, பொறுமையாக செய்யுங்க. ஆனால் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடியது மறைவு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்குது. ஏன்னா சூரிய பகவானோட சேர்ந்துடுறதுனால ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குது. ஓரளவுக்கு சமாளிச்சிடுவீங்க. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
8ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் 7ஆம் பார்வையை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்க்குறார். அதே சமயம் குருவோட பார்வையும் அங்கே விழுறதுனால தனவரவு உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக வரும். மற்றபடி கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றிடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னாலும் முதல்ல நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. சரியா? சில பேருக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால முக்கியமாக வயிறு தான் பிரதானம். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு. ஆனால் சிரசுங்கிறத விட வயிறு ரொம்ப பிரதானம். வயிறை ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக அமையும். அந்த வகையில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. மற்றபடி 14/5/2024 இந்த சூரிய பகவான் 23/5/2024 வரைக்கும் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகும். அதேமாரி எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமை அவசியம். எல்லா விஷயத்துலையும் நிதானமாக இருக்கணும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள் வரலாம். அப்படிங்கிறனால எல்லாரையும் அனுசரிச்சுன்னு போகிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக 24/5/2024 முதல் 6/6/2024 வரைக்கும் இந்த சூரிய பகவான் தனது அதாவது சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதனாலேயே உங்களுக்கு மனசில் இருக்கிற குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். ஏன்னா மாத்ருக்காரகனோட நட்சத்திரமான ரோகிணியில் பித்ருக்காரகன் சஞ்சாரம் பண்ணுறது அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக திட்டம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் ஜீவனாதிபதி அப்படிங்கிறதுனால உத்தியோகத்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலையும் ஒரு நிதானமான போக்கு கண்டிப்பாக உண்டாகும். அடுத்தபடியாக 7/6/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் 2-7 குடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசீரிஷ நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதனாலே தனவரவு இப்போ நல்லபடியாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சாலோ அந்த அளவுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும். அதேமாரி வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்திலையும் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு வருமானம் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு வருமானம் வரத்துக்கு. அந்த வருமானம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக இந்த சூரிய பகவான் அஷ்டமராசியில் வரும்போது நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சில அற்புதமான நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.